சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக யூடியூப் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் செஞ்ச தப்பை மட்டும் நீங்களும் பண்ணிடாதீங்க, தப்பி தவறி கூட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் என்ன தொடங்குறோமோ அந்த கண்டென்ட்டை எப்பயுமே ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு அப்டேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்டேட் பண்ண வேணாம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இங்கே நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்த 100 பேர் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வரணும்னா என்ன பண்ணணும்? ஹாப்பினஸ், அது ஒன்று தாங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தேடப்படுற விஷயமா இருக்குது. நீங்கள் ஹாப்பினஸ்ஸை உங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அதுலேயும் உங்கள் ஃபேஸ் அதில் இருந்துச்சுன்னா மிக சீக்கிரமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருவாங்க. அதனால் ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா ஷார்ட்ஸாக போடுங்க, வீடியோவாக போடவே போடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் நம்ம எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அவ்வளோ வீடியோ ஹாப்பினஸ்ஸை கொண்டு வாங்க. வியூஸு வராதுங்க, வராது. வியூஸ் உங்களுக்கு அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வியூஸு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் மூமெண்ட் வீடியோவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு 30 டேஸில் குறைஞ்சபட்ச சப்ஸ்கிரைபர், அதாவது ஒரு 100லேருந்து 150 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 30 டேஸ் முடியுது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோவை அப்டேட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நல்லா நோட் பண்ணி ட்ரெயின் எடுத்து ஒரு நோட் பேப்பரில் எழுதி கரெக்டான முறையில் கண்டென்ட்டை உருவாக்கி அந்த வீடியோவை அவ்வளோ நேரம் ஹாப்பினஸோடு நீங்கள் பார்க்க முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவை 30 நாளாவது நாள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு உடனேவே அதிலிருந்து எந்த ஒரு ரீமிக்ஸும் ஷார்ட்ஸும் எடுத்து போடாதீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது 30 டேஸ் நீங்கள் ஹாப்பினஸ் வீடியோ போடுங்க. குறைஞ்சபட்சம் 5 வீடியோ போட்டாலும் மீதி 5 வீடியோ நீங்கள் சொல்ல வர்றத என்னத்தை யூடியூப் சேனலில் சொல்ல வர்றீங்களோ அதை சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக கொண்டு போய் சேருங்க. எப்படின்றீங்களா? சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ டெய்லரிங்கே எடுத்துக்குவோம். அதுதான் என்ன பண்ண இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதில் நூல் கோர்ப்பது எப்படி அந்த இதையும் கூட சின்னதாக ஸ்மைலாக அழகாக சொல்லுங்கள், போய் ரீச் ஆகும். ஓவர்லாக் அடிப்பது இப்படி சின்னதாக ஸ்மைலாக அழகாக சொல்லுங்கள், போய் ரீச் ஆகும். இதை மாதிரி உங்களோட ஹாப்பினஸ் மூமெண்ட்டோடு போய் ரீச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரெண்டாவது 30 டேஸ் 60 நாளில் ரெண்டாவது வீடியோவை அப்டேட் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு 500க்கு மேலே கிடச்சிடும். புரியுதுங்களா? மூணாவது 30 டேஸ், அதுக்கு முன்னாடி 75 டேஸில் உங்களோட 3வது வீடியோ அப்டேட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் மேக்ஸிமம் முடிஞ்சளவு உங்களுக்கு கிடச்சிருவாங்க. 500க்கு மேலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாலே நீங்கள் ஃபுல் வீடியோ போட ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 200க்கு மேலே வந்தாலே ஃபுல் வீடியோ போடலாம். அந்த வீடியோவை தெளிவாக புரிகிற மாதிரி ஹாப்பினஸ்ஸாக சொல்ல கற்றுக்குங்க. இந்த சின்ன டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.